Daily. Taste the Daily. சென்னை காமராஜர் சாலை உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். அவரை தலைமைச் செயலாளர் எம். முருகானந்தம் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து விமானப்படை மற்றும் மோட்டார் படையின் அணிவகுப்புடன் குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று முப்படை மற்றும் காவல் உயரதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். இதையடுத்து நாட்டுப்பண் இசைக்கப்பட ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் தேசிய கொடிக்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ராணுவத்தின் பலத்தை பறைசாற்றும் வகையில் இசைக்குழுவினரின் இசையுடன் மிடுக்காக வந்த முப்படையின் பல்வேறு பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வான்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படையின் அலங்கார ஊர்திகள் அலங்கரித்து செல்ல, அதனைத் தொடர்ந்து சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மற்றும் சிறப்பு காவல் படை, பேரிடர் நிவாரணப் படை, ஊர்காவல் படையினர், தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் மற்றும் குதிரைப்படை என 30 படையினர் நேர்த்தியாக அணிவகுத்து சென்றனர். ஆர்பிஎஃப் படைப்பிரிவினரின் கம்பீரமான அணிவகுப்பு. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை முதலமைச்சர் வெற்றிவேலுக்கு வழங்கினார். 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 9,000 மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கம், சான்றிதழும் அவருக்கு வழங்கப்பட்டன. இதனையடுத்து தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் சின்ன காமணன் மற்றும் விழுப்புரம் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் மகாமார்க்ஸ், திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் கார்த்திக் மற்றும் சேலம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் சிவா மற்றும் காவலர் பூமாலை ஆகியோருக்கு காந்தியடிகள் காவல் பதக்கங்கள் மற்றும் 40,000 ரூபாய்க்கான காசோலையையும் முதலமைச்சர் வழங்கினார். இதனையடுத்து சிறந்த காவல் நிலையங்களுக்கான முதலமைச்சர் கோப்பை வழங்கப்பட்டது. மதுரை மாநகரம் C3SS காலனி காவல் நிலையத்திற்கு முதல் பரிசும், திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2ஆம் பரிசும், திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது ராமநாதபுரத்தை சேர்ந்த அமீர் ஹம்சாவிற்கும், நாராயணசாமி நெல் விருது தேனியை சேர்ந்த முருகவேலுக்கும் வழங்கப்பட்டது. விருதுடன் இருவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதில் தமிழே வாழ்க தாயே வாழ்க என்ற பாடலுக்கு மாணவிகள் சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்த முதலமைச்சரும் ஆளுநரும் அதனை வியந்து ரசித்தனர். தொடர்ந்து கோலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என அவர்கள் குடியரசு தின விழாவை அலங்கரிக்க செய்தனர்.
அசாமின் சிக்ஹாலா நடனம், தெலங்கானாவின் மாதுரி நடனம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரவுலப் நடனம் உள்ளிட்டவற்றை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். கலை நிகழ்ச்சிகளின் நிறைவாக தமிழ்நாடு கிராம வளர்ச்சி மையத்தின் சார்பில் ஜிக்காட்டம், காவடியாட்டம், கரகாட்டம் நடைபெற்றன. விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள், தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் என திரளானோர் கலந்து கொண்டனர். Taste the Daily. நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.